மக்களே வணக்கம். இன்று ஒரு நபர் தாக்கப்பட்டார் திருத்தணியில். அவர் வட மாநிலத்தவர் அப்படின்ற செய்தி பரவலாக போயிட்டுருக்கு. அவரை தாக்கியவர்கள் 4 சிறார்கள்னு என்னால் எப்படி இந்த வாயால் சொல்ல முடியும்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ கொடூரமாக தாக்கியிருக்காங்க. சட்டத்தின் அடிப்படையில் அவங்க என்ன சொல்கிறது, ஒரு சிறார் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட போகிறார்கள் 3. ஒருவர் ஹேண்டிகேப்ன்றதுனால விட்டுட்டாங்க அப்படின்றாங்க. இதில் முதல் குற்றவாளி யார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்படி கொடுமையாக ஒரு அப்பாவியை தாக்கியிருக்காங்கல்ல, இந்த 4 கொடூரமான பொடிப்பாயிலுங்க. நீங்கள் சொல்லுங்கள், யார் முதல் குற்றவாளின்னு நினைக்கிறீங்க? இந்த பாடல் வரி அதுக்கான ஆன்சரை கொடுக்கும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றோர் வளர்ப்பதில்லை. பசங்களை இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல பிள்ளைகளாக வளர்க்கக்கூட ஒரு துப்பில்லாத அப்படிப்பட்டவர்களுக்கு குழந்தை எதற்கு அப்படின்ற ஒரு கோபம் எழுது நமக்கு. குடும்ப கஷ்டம், வேலைக்கு போகிறோம், அதெல்லாம் சரிங்க. குழந்தைங்க கிட்ட பெற்றோர்கள் பேசணும், மனம் விட்டு பேசணும். அவங்களுடைய சிக்கல் என்ன அப்படின்னு ஒரு 5 முதல் 5, 6, 7 வயது வரை பெற்றோர்கள் மனம் விட்டு பிள்ளைகள்கிட்ட பேசணும். அவர்களுடைய தொடர் நடவடிக்கைகளை கவனிக்கணும். அவங்க எங்கே மாறுபடுறாங்கன்னு நீதி கதைகள்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லணும். நம்ம இலக்கியங்களில் நிறைய கதைகள், இந்த ஒன்றும் இல்லை, இந்த ரொம்ப ஏழ்மையாக அப்பாவியாக இருக்கிறவங்கள அடித்தா கண்டிப்பாக நமக்கு தண்டனை இருக்குது அப்படின்னு நம்ம தமிழ் இலக்கியம் ஒரு இடத்துல சொல்லுது. அது உங்களுக்கு சொன்னால் வியப்பாக இருக்கும். பழமொழி 400 பாடல் எண் 166 ஆற்றாது அவர் அழுத கண்ணீர் அவை அவருக்கு கூற்றமாய் அமைந்துவிடும். தோற்றத்தால் பொல்லார் துணை இல்லார் நல் கூர்ந்தார். தோற்றத்தில் பார்க்க ரொம்ப பரிதாபமாக இருக்கிறவங்க, ஆதரவற்றவங்க, இவங்களை வலிமையான ஆட்கள் போய் தாக்குனா அந்த ரொம்ப பார்க்கவே பரிதாபமாக இருந்தவங்களுடைய கண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணீர் வலிமையாக இருந்து தாக்குனவங்களுக்கு, அந்த வலிமையாளர்களுக்கு யமனாக மாறிவிடுமா. ஏழை எளியோர் அழுத கண்ணீர், யார் அந்த கண்ணீருக்கு காரணமோ கட்டாயம் அவர்கள் இறைவனால் தண்டிக்கப்படுவார்கள் என்பது பழமொழி 400 வரக்கூடிய 166வது பாடலுடைய கருத்து. நம்ம இலக்கியங்களை ஒரு சிலர் ரொம்ப மேதாபித்தனமாக சும்மா பழசையே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தயவு செஞ்சு அந்த மாரி புறம் தள்ளாதீங்க. அதாவது காய்தல் உவத்தல் அகற்றி ஒரு பொருட்கண் ஆய்தல் அறிவுடையர் கண்ணதுன்னு சொல்லுவாங்க. உவத்தலின் கண் குற்றகுணம் தோன்றாதாகும், காய்தலின் கண் குற்றமும் தோன்றாக்கிடும். நீங்கள் விருப்பு வெறுப்பற்று இலக்கியங்களை பிள்ளைகளுக்கு அந்த அறம் சார்ந்த கருத்துக்களை சின்ன வயசுலேருந்தே கொடுத்தா அந்த பிள்ளைகள் இப்படி மாறுவாங்களான்றது முதல்ல நம்ம சிந்திக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த மாதிரி விவாதங்களை அதுக்கப்புறம் கொண்டு போங்க. முதல்ல பெற்றோர்கள் கவனத்திற்கு பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். எந்த இடத்துல தடம் மாறுறாங்கன்னு பாருங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே. இந்த பூமி எல்லோருக்குமானது இல்லை. நம்ம முதல்ல அந்த சாதிய சிந்தனையிலேருந்து வெளிவரணும். அப்புறம் உலக அளவில் பார்த்தா கருப்பு வெள்ளையிலேருந்து வெளியே வரணும். அப்புறம் நான் பலமானவன், என் எதிரில் இருப்பவன் பலவீனமானவன். ஏங்க ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு 100 கோடி சொத்து வச்சுருக்கிறீங்களா? நீங்கள் யார்கிட்ட உங்களுடைய வலிமையை காட்டுவீங்க? குடிசை வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட காட்டுவீங்க. இதே எலான் மஸ்க் கிட்ட போய் காட்டுவீங்களா? அவர் தான் உலகின் நம்பர் 1 பணக்காரர் அவர். அப்போ ஒரு செல்வத்தால் நம்ம இன்னொருத்தவங்களை மட்டமாக பேசுகிறது, மட்டமாக பார்க்குறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த சிந்தனை சிறியோர் பெரியோர் அப்படின்னு நம்ம எல்லோருக்கிட்டேயும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை இலக்கியங்கள் நம்மளை ரொம்ப அழகாக பக்குவப்படுத்துது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொல்கிற ஒரு பயிருக்கே அந்த மனுஷன் ரொம்ப அவ்வளோ ஒரு உணர்ந்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர்களை சுமந்த ஒரு பூமி நம் தமிழ் பூமி. இந்த நிலத்தில் இந்த மாதிரி மனிதர்கள் தாக்கப்படும் போதெல்லாம் நமக்கு ரொம்ப மனசு வலிக்குது. பிள்ளைகளுக்கு நீதி கதைகளை சொல்லிக் கொடுங்க, பிள்ளைகளை கவனிங்க. குறிப்பாக அந்த பெண் பிள்ளைகளை ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். பாதுகாப்புன்றது உடனே நீங்கள்
பொதுவாக சொல்கிற கருத்து தாண்டி நான் சொல்கிற பாதுகாப்பு என்னென்னா, ஒரே வீட்டில் ஆண், பெண் 2 பிள்ளைகள் இருப்பாங்க. எப்பவுமே முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த ஆண் பிள்ளைகளுக்கு கொடுப்போம். முதல்ல அதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும். இருவரும் சமம் அப்படின்னே சொல்லி வளர்க்கணும். ஆண் பிள்ளையும் வீட்டை பெருக்க வைங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த சொசைட்டியில் அவங்க ஒரு பொதுவான மேலே போகும்பொழுது ஒரு ஈக்குவாலிட்டின்ற ஒரு பார்வை வரும். முதல்ல ஈக்குவாலிட்டி நம்ம வீட்டிலேருந்து வரணும். அன்பு நம்ம வீட்டில் முதல்ல தான் ஜீசஸ் கதையில் சொல்லுவாங்க. முதலில் உன்னுடைய சகோதரனிடமிருந்து நீ வந்து சமாதானம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் மற்றவங்ககிட்ட சமாதானம் பேசுன்னு சொல்லுவாங்க. நம்ம குடும்பத்துலேருந்து அமைதியை தேடுங்க. இந்த உலகம் நல்லா இருக்கும். பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு உண்மையாகவே அவர் நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது. எவ்வளோ கத்திருப்பார்ல. ஒரு சிலருக்கு தெரியாது என்ன நடந்துச்சுன்னு. ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி திருத்தணியில் ஒரு வட மாநிலத்தவருன்றாங்க அந்த தம்பியை. ஒரு 4 பசங்க வந்து கத்திலாம் வச்சு தாக்கியிருக்கானுங்க. கொலைவெறி தாக்குதல் அப்படின்றாங்க. இனி எதிர்காலங்களில் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. உங்கள் எதிரில் ஒரு அநியாயம் நடக்குதா, ரொம்ப பரிதாபமாக இருக்கிறவங்கள யாரோ தாக்க முற்படுறாங்களா, ரொம்ப பயந்து ஒதுங்காமல் ஒரு 5 பேர் சேர்ந்து காப்பாற்ற முயற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.